மற்றொரு அவசர கால நீட்டிப்பையும் மறுப்பதே எமது கடன். World Education Fair 2026. Entrance free. Register now. எமது இலங்கை தமிழரசு கட்சியின் கடன். நாட்டின் மீதான இறைமை கேள்விக்குள்ளாக்கப்பட்டு மத்திய கிழக்கில் பரவும் போர்ச்சூழல் இலங்கை தீவையும் பாதிப்பதை நாம் எல்லோரும் உணர்கின்றோம். தீவுக்குரிய எரிசக்தி வளங்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, சுற்றுலாத்துறை, கடலியல் சேவைகள், இவ்வாறு பொருளாதார நெருக்கடியும் அதன் விளைவுகளும் எங்களுக்கு புதிதானவை அல்லவோ, அதுபோலவேதான் இந்த அவசரகால நடைமுறையும். தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ள அவசரகால நிலை தற்போதைய உலகளாவிய சூழலில் அத்தியாவசிய சேவைகள், பொருளாதார உறுதி, தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தல் போன்ற கூறப்பட்ட நோக்கங்களுக்காக மட்டும் பயன்படுத்தப்படுவதை இந்த அரசாங்கம், இந்த பேரவையும் உறுதிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு அந்த சூறாவளியை காட்டி தொடர்ந்தும் அவசரகால சட்டத்தை நீடிக்கிறதுக்கு சொல்லுகின்ற நியாயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. உண்மையிலே இன்றைக்கு உங்களுடைய இந்த அவசரகால சட்டத்தை நீடிக்கிறதுக்கான பிரதான காரணம் ஜனநாயக ரீதியாக மக்கள் அல்லது அரசு உத்தியோகத்தர்கள் செயல்படுவதை தடுக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த கடுமையாக எதிர்க்கிறோம். இலங்கையில் இருக்கக்கூடிய அநேகமான பணிப்பெண்களாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றிருப்பவர்கள் பாரிய பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் எதிர்கொள்கின்றார்கள். அவர்களுடைய குடும்பங்கள் இங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறான சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் மீண்டும் இந்த அவசரகால சட்டத்தை நீடிப்பதற்கு எடுத்திருக்கும் முடிவானது வரவேற்கத்தக்க ஒன்றாகும். அவ்வாறான நேரத்தில் நாட்டில் ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொரு அசாதாரண நிலைமைகள் தோன்றிய பொழுது இந்த அவசரகால சட்டத்தை கொண்டு வந்து இந்த அவசரகால சட்டத்தினூடாக நாட்டின் நிலைமையை சமநிலைப்படுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் காலத்திற்கு காலம் இங்கு சில கருத்துக்களை திரிவுபடுத்தி எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய உரையை நீட்டி செல்கின்றார்கள். இங்கு அமுல்படுத்த போவது இன்று அவசரகால சட்டமே தவிர பயங்கரவாத சட்டம் அல்ல.